வெல்கம் டு கெல்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். பால் நல்லா காயட்டும். இதுக்கு வந்து பால் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் தேவை. எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து ஒரு 1.5 பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் வர அளவுக்கு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு. இப்போ நல்லா பால் காய்ச்சிட்டோம், நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து இதில் லெமன் ஜூஸை ஊற்ற போகிறோம். இப்போ வந்து பால் நல்லா திரண்டு வந்துடும். இந்த பாருங்கள், உடனே திரண்டுருச்சு. இன்னும் நல்லா கட்டிப்படணும். தண்ணி தனியாக பால் தனியாக வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பால் திரண்டு வந்துடணும். நான் இப்போ அடுப்பு அமர்த்திட்டேன். இப்போ இது வந்து ஒரு கிளாத்தில் நம்ம வடிகட்ட போகிறோம். இதுதான் வந்து பன்னீர். இதை வந்து நல்லா வடிகட்டி நம்ம கூல் பண்ணணும். இதில் நான் கிளாத் போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டுட்டு வரணும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து குளிர்ந்த தண்ணீரை ஊற்றி நல்லது இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டுட்டு வர போகிறேன். இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்ததுனால ரொம்ப கொஞ்சமாக தான் வரும். நீங்கள் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்து 1 லிட்டர் பாலில் செஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். இன்னும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். நல்லா தண்ணியை இருத்துருங்க. இப்போ வந்து பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் டூத் பேடா செய்கிறதுக்காக இந்த மாதிரி இருந்தால் எனக்கு போதும். பன்னீர் கிரேவி அந்த மாதிரி செய்யணும்னா அதை கட் பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், இது மேலே வெயிட் வைக்கணும். இப்படி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது மேலே வெயிட்டான ஜாடியை இப்படி வைக்க போகிறேன். இப்படி இருக்கும்போது தண்ணி வடிஞ்சிரும். தண்ணி இப்படி இருத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 hour இருந்துச்சுன்னா பன்னீர் இறுகி கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடும். ஒரு 1/2 hour இந்த மாதிரி இருக்கட்டும். 1/2 hour ஆயிடுச்சு. பன்னீர் அழகாக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் கிரேவி வேணும்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பால் ஸ்வீட்டுக்கெலாம் உதுத்தூட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை வச்சு நான் திரட்டு பால் ரெசிபி செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.